இவ்வளவு அவசர அவசரமா எங்க கிளம்புறோம்? அவசர அவசரமா எங்க கிளம்புறோமா? நம்ம போட்டோ பார்த்த கையோட என் அண்ணாக்கள் புறப்பட்டு நேரா இங்கதான் வருவான். அவ வந்து நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சு பார்த்தான்னு வச்சுக்கோ, பெட்ரோலை கொட்டி கொளுத்துவான். அப்ப எங்க போலாம்? ஒரு 3 மாசத்துக்கு டேராச்சி சுத்திட்டே இருப்போம். அதுக்குள்ள என் அண்ணாக்கள் நான் எங்க ஓடி போயிட்டு நினைச்சுட்டு தலையை மூடிடுவா. அதுக்கப்புறம் இங்கேயே வந்துருவோம். ஓடிவா. ஓடணுமா? அப்ப ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வரட்டுமா? ஏய், நாளைக்கு டென்ஷன்ல பேசிட்டு இருக்கேன். நோக்கற கிண்டலாம் கொமட்டல கூட்ட வாடி. எவ்வளவு சீக்கிரமா ஆட்ட விட்டு கிளம்புறோமோ அவ்வளவு நல்லா. வாங்க. பாத்தேலா? படத்துல பார்த்துட்டு நம்ப மாட்டேங்களே, நேர்ல பாருங்க, நன்னா பாருங்க. தலைவகடு பொட்டு, கழுத்துல தாலி செயின், காலில் மெட்டி, பக்கத்திலே நிக்கிறா. பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு இந்த சாட்சி போதுமா? இன்னும் வேற ஏதாவது வேணுமா? அண்ணா என்ன சாப்பிடுறீள்? குலப்பெருமையை சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு நம்மளே பார்த்து என்ன சாப்பிடுறேன்னு கேக்குறான் பாருங்க. பேச்ச மாத்திரான். யாரா அது? இது அண்ணா, நீங்க எல்லாம் பெரியவா, நான் சின்னவன், தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கோ. தப்ப செஞ்சுட்டு பெரியவா என்ன சின்னவா என்ன? உன் பேர் என்ன? பேரா? அது வந்து உன் புருஷன் பேரையா கேட்டோம்? ஏன் தயங்குற? உன் பேர் என்ன சொல்லு? மீனா. நோக்கு எந்த ஊரு? திருச்சி. திருச்சிக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கம். அவ என்ன ஜாதி? நம்மளா தான். என்னடா அவளை கேள்வி கேட்டா எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்றிய? இல்லை, பெரியவான்னா அவளுக்கு ரொம்ப மரியாதை, கொஞ்சம் கூச்சு சும்மாவும். இந்த ஆச்சாரம் அனுஷ்டானத்தெல்லாம் என்ன கத்து வச்சுட்டு இருக்கியோ? ரொம்ப மடி. உன் தோப்பனார் என்ன பண்றார்? அவர் கோபால் ஐயர், காஞ்சி மணப்பள்ளியில இல்லடா, காஞ்சி மணத்திலே இருந்தாருன்னா. பெரியவாளோட இருந்தாரே அந்த கோபாலய்யரா? அவரோட பொண்ணானி? ஆமா, சொல்லு. கோபால் இப்ப எங்க இருக்கார்? பெரியவா போன உடனே அதுக்கு வருத்தப்பட்டு அவரும் மண்டையை போட்டுட்டார். சங்கரா, ஏன் தோப்பனாரும்? அதாவது எங்க தோப்பனார் காஞ்சி மடத்துல தான் இருந்தார். சின்னவர் மடத்தை விட்டு போகும்போது கூடவே போனார். சின்னவர் திரும்பி வந்துட்டார். இவர் இன்னும் வரல. எங்க இருக்காருன்னு தெரியல. ஆமா, அவ தோப்புனாரும் நம்ம தோப்புனாரும் மடத்துல இருந்ததுல நமக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கு. இவாளுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லையோ? இருக்காலே, ஏன் இல்லை? இவளோட மாமா சாம்பசிவையர், அட்வொகேட் ஜெனரல், அவர்தான் எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சா. ஜானகிராமா, நம்ம குடும்பத்தோட பெருமையையும் ஆச்சாரத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்ட. உன்னை கொண்டு போட்டுடலான்னு வந்தோம். பரவாயில்ல, நல்ல இடத்துல சம்பந்தம் வச்சிருக்க. நெஞ்ச நிமித்திட்டு வேக வேகமா வந்தேன். இங்க வந்ததும் பல்ட்டி அடிக்கிறேன். அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவேல் போல் இருக்க. நாம ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். அம்மா உண்ட கேட்போம். நேக்கு கிரகச்சாரமே சரி கிடையாது. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஜானகிராமன் நமக்கு தெரியாம கல்யாணம் செஞ்சுட்டானே தவிர வேற எந்த தப்பும் செஞ்சிடலையே. நானும் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைச்சுதான் அங்க கோவத்தோட போனேன். ஆனா மீனா குடும்பம் நம்ம குடும்பத்தோட ஆச்சாரமான குடும்பம். அதுவும் உங்க அப்பா கோபாலய்யர் கடைசி வரைக்கும் சங்கர மடத்துல பெரியவாளோட இருந்திருக்கார். அப்பா சங்கர மடத்துல இருந்தவர்னா மாமா சாம்பசிவையர் அட்வொகேட் ஜெனரல். அதெல்லாம் சரிதான். ஜானகிராமன் சொல்றத அப்படியே ஏத்துக்க முடியாது. காலகாலமா ஆச்சாரத்தை கட்டி காத்துட்டு வர குடும்பம் நம்மளுது. தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது. அவ வேணா அவனுக்கு ஏத்த பொண்ணா இருக்கலாம். நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளாங்கிறத அம்மா தான் முடிவு பண்ண, தெரிஞ்சுங்க. ஆமா, அதான் சரி. ஜானகிராமனுக்கு லெட்டர் போட்டு சாம்பசிவையர்கிட்ட பேசி வைக்க சொல்லு. நானும் போய் பொண்ணை பார்த்துடுறேன். அப்புறம் ஊரறிய மறுபடி கல்யாணத்தை நடத்தி வச்சிருவோம். நம்மளா முடிவெடுத்தா எப்படிமா? துபாயில இருக்கிற ராஜாராம் அண்ணனோட முடிவு தெரிய வேண்டாமா? என் முடிவைத்தான் அவனும் எடுப்பான். அண்ணா, ஜானகிராமனுக்கு கல்யாணம் பண்ற அதே மண்டபத்துல ஏன் கல்யாணத்தையும் முடிச்சுட்டா ஒரே செலவுல முடிஞ்சிடும்ல. ஆச்சாரமான பொண்ணை கூட்டிட்டு வா, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திட. லட்சுமி, எனக்கு யாரும் கிடைக்கலன்னா உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உன்ன மாதிரி வேலை இல்லாம சும்மா இருந்தா யார் கல்யாணம் பண்ணிப்பா? நல்ல வேலை செய்யறவன் தான் எனக்கு புருஷனா வரணும். விநாயகா, கடைசியில என்னையும் உன்ன மாதிரி ஆக்கிடுவாங்க போல் இருக்கு. கிடைச்சா நான் வேலை செய்ய மாட்டேனா? கிரகச்சாரம் எல்லாம் சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் சரியாகும் போல் இருக்கு. ஜானகிராமா, லெட்டர் யாரா எழுதுனது? கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்குடா. ஏண்டா, கையெழுத்த பாராட்ட லெட்டர் கொடுத்தேன். மீனாவோட மாமா சாம்பசிவ ஐயரை கூட்டிட்டு வா, உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அம்மா எழுதிருக்கா. அதுல என்ன பிரச்சனை? பிலோமினாக்கு மாமா இருக்காரா? இருக்கார். அப்பா அவர் ஆயிஷன் போய் சாம்பசிவ ஐயர்னு சொல்லிடு. அறிவு கட்டத்தனமா பேசாத. அவர் பேரு ராபர்ட் ஆசீர்வாதம். கோயம்புத்தூர் சர்ச்சில் ஃபாதரா இருக்காரு. அதுவும் இல்லாம அசம்பிள் அப்படியே ஏசுனது மாதிரி இருப்பாரு. அவரை போய் சாம்பசிவ ஐயர் யாரும் நம்பலாம் சொல்றான். சாம்பசிவ ஐயரா நான் நடிக்கிறேன். ஏய், சாம்பசிவ ஐயர் அட்வொகேட் ஜெனரல் சொல்லியிருக்கேன். உன்னை பார்த்தா கோழி திருட மாதிரி இருக்கு. அப்ப சாம்பசிவ ஐயரா யார் அனுப்பலாம்?
எதுக்குப்பா ஓடி வருவாங்க? போலீஸ் துரத்துதுப்பா. அதுக்கேடா இங்க வந்தாய்? ஜானகிராமா, ஜானகி மட்டும் தான் காப்பாத்தியா? இந்த அகஸ்டினை காப்பாத்த மாட்டியா? சரி அப்படி போய் ஒளிச்சுக்க போ. நம்மளே தான். ஏன்னா ஒரு மாதிரி பாக்குறீங்க? அவனுக்கு எனக்கு தொழில் ரீதியா எந்த சம்மந்தம் இல்ல. பாலிய சேகரன். சார் நீங்க என்ன கேட்க போறீங்க எனக்கு தெரியும். இந்த பக்கம் திருட ஓடி வந்தாங்கன்னு கேப்பல். நான் எல்லா சினிமாலையும் வர மாதிரி இந்த பக்கம் போல இந்த பக்கம் போலான்னு சொல்ல போறேன். நீங்க போயிடுவேன். துப்பு கொடுத்து ரொம்ப நன்றி சார். வரேன் சார். இதான் கவிஞர் பாட்டு கேட்க கூடாதுன்றது. என்னடா உள்ள போனோம்னு ஆளை காணோம். நீ போய் பாத்து வா. போய்க்கோ. கர்த்தாவே என்ன காப்பாத்திட்ட பிரதர். உங்க வீடு நம்ம வீடு மாதிரி. அடே இது என் வீடு இல்லை, உன் வீடு இல்லை, வாடகை வீடாக்கும். அகஸ்டின் நீக்கு ஏற்கனவே டைம் சரியில்லை, நீ இடத்த காலி பண்ணு. டைம் சரியில்லையா? ரிப்பேரா? பேசாத போய்க்கோ. கர்த்தர் ரட்சிப்பார். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. தேங்க்ஸ் சொல்லிட்டு போய்க்கோ. வர பிரதர். சொல்லையா போச்சு. டேய் சாம்பசிவ ஐயர் கிடைச்சிட்டாரா? எங்கே? நம்ம அகஸ்டினுக்கு மீசி எடுத்துட்டு கெட்டப்ப சேஞ்ச் பண்ணி பாரு. ஆமா. அகஸ்டின் ஆ? அகஸ்டின் நில்லு அவ்வளவு நில்லு. டேய் அகஸ்டின் நில்லு நில்லு நில்லு. ஓடாத நில்லு. நில்லு அகஸ்டின். நான் எடுக்கல. தொலைக்காட்சி ஓடி வாங்குதே. நான் திருடல. நான் எடுக்கல. இல்லையா? நான் எடுக்கலப்பா. நான் திருடலப்பா. நான் திருடலப்பா. நான் திருடல. இரு. நான் திருடலப்பா. நீ திருடன் யார் சொன்னா? சத்தியமா திருடலப்பா. அதடா அலாரம் என்ன டேப் ரெக்கார்ட்ல அடிக்குது? அதுல அடிக்கல, இதோ இதுல அடிக்குது. ஆஹா கர்த்தாவே, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் சொன்னியே. நான் தட்டல, கேட்கல. இவ்வளவு கொடுத்திருக்கேப்பா. ஏய் நாங்க என்ன காதுல பூ வச்சிருக்கோம் நினைச்சியா? அகஸ்டின் இது எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. ஆ. ஆனா எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன கர்த்தாவே? மீசை எடுக்கணும். எனக்கு பொருள் எடுத்து தான் பழக்கம், மீசை எடுத்து பழக்கம் இல்ல. என் மீசைல போய் ஓ மீசை எதுக்கு? என் ஆத்துக்காரியோட மாமா சாம்பசிவ ஐயரா நீ மாறணும். என்னடா இது? மீசை வச்சா அகஸ்டின் கிறிஸ்டியன், மீசை இல்லைன்னா சாம்பசிவம் ஐயர். ஜாதி பிரச்சனை எதுல இருக்கா? மீசையில இருக்கு. நேக்கு ஓகே. என்னடா அந்த திருடன் இன்னும் காணோம்? அகஸ்டின் தானே, இப்ப வந்துருவான்டா. உள்ளே அண்ணாலாம் இருக்கான். அவெல்லாம் போற வரைக்கும் அவன் அகஸ்டின் இல்ல, சாம்பசிவ ஐயர். அதை மறந்துடாதே. சரிடா சாம்பசிவ ஐயர், இத பாரு. எங்க மாமாவை குடும்பத்தோட சினிமாவுக்கு அனுப்பி வச்சுட்டு மீனாவை பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவங்க வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள இவங்களை அனுப்பிச்சு வச்சிடணும். இப்படி திரும்புமா? ஐயோ காலையில இருந்து சுத்தி சுத்தி எனக்கு மயக்கம் வந்துரும் போல இருக்கு. என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் ரெடியாகல? யாருக்கும் மடி சார் கட்ட தெரியலீங்க. ஏமா நோக்கு புடவை கட்டுறதுன்னு சொன்னீங்க? புடவை தான் கட்ட தெரியும்னு சொன்னேன், மடி சார் கட்ட தெரியாது. மாமி உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அப்புறம் எப்படி கட்டிட்டு இருக்க? என் ஆம்படியா கட்டி விட்டது. ஓ அப்படி ஒண்ணு இருக்கோ. இவளுக்கு நான் தான் ஆம்படையான். எங்க காட்டுறி. என்ன எது அடி பண்ணலாம்? எது மடி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி இருக்கு. ஃப்ரீயா பாத்துட்டு போங்க. திரும்பி இது எங்க சொல்லுவால? போது நீங்க போங்க. நீயே சொல்லிட்டு வா. ஐயோ இப்ப என்ன செய்யறது? இந்த மாசத்துலயே 2 முகூர்த்த தேதி இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு பார்த்து. அம்மா ரொம்ப பசிக்கிறது, கொஞ்சம் வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டோமா? வந்த இடத்துல என்ன மானத்தை வாங்குறேன்? பேசாம உட்காரு. பின்ன என்ன வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? சாம்பசிவ ஐயரே காணோம். எல்லாம் வருவர். அவர் என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவரா? எந்த கேஸ்ல சிக்கி இருக்காரோ, எந்த கோர்ட்ல மாட்டி இருக்காரோ. சூப்பரா வேஷம் போட்டிருக்கான். யோ மணி 3 ஆகுது, இப்பதான் வர்றதா? நீ மீசை எடுக்கணும்னு சொன்னியா? அதான் பார்பர் ஷாப் போனேன். அங்க டேபிள் மேல 5-6 கத்திரிக்கோள் பார்த்த உடனே நல்லா இருக்கு தொழிலுக்கு உள்ள எடுத்து விட்டம்பா. அவன் பிடிச்சிட்டான். லாகப்ல இருந்தேன். அதான் எம்எல்ஏ பார்த்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி உன்னை அட்வொகேட் ஜெனரல் சொல்லிருக்கோம். இது என்ன இது அட்வொகேட் குமாஸ்தா கோட் மாதிரி? ஓ நீ கொடுத்த 500 ரூபாய்க்கு இதோட எதை தருவான்? நல்லா இல்ல திரும்ப ஐயர் கட்டப்பல வேணா இவ்வளவு லிப்ஸ்டிக் போட்டு இருக்க நீ? அதுவா நான் சுட்டு பிடி போனா உதடு கருப்பா இருக்கும்பா. ஐயர் உதடுனா சிறப்பா தானே இருக்கும். யார் சொன்னா? ஆத்துல வந்து எல்லாம் வெயிட் பண்றான். ஆமா என் பேர் நான் சொன்னா சுப்பினியா? சாம்பசிவ ஐயர். என்ன வாலியனுடைய ஒரு பேரை வச்சிருக்க? சரி ரெண்டுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று சொல்லிடுறேன். இயேசுவே நீதான் எனக்கு காப்பாத்தணும். இங்க இருந்து போற வரைக்கும் இயேசு கூப்பிட கூடாது. என்னப்பா இது? தம்மா துண்டு வயசுல இந்த இயேசுவேன்னு சொன்ன இந்த வாய எருமாடு வயசான உடனே மறந்துன்னா எப்படி மறக்கிறது? சரி முயற்சி பண்றேன். இயேசுவே வாரும். சாம்பசிவ ஐயர். இவெல்லாம் அண்ணா, பின்னாடி கவலை மண்ணி. அம்மா அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா வணக்கம். உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன், மன்னிச்சுங்கோ.
மொபைல் கோர்ட், பெஞ்ச் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், அலெக்சல். அட்வொகேட் ஜெனரல் இல்லையோ அதான் கோர்ட் அலையறார். ஆமா ஆமா, நீங்க அட்வொகேட் ஜெனரல்னு ஜானகிராமன் கிட்ட சொல்லிருக்கான். என்கிட்டயும் சொல்லியிருக்கான். உங்க டீமா? உங்களாண்ட சொல்லியிருக்கேன்னு என்கிட்டயும் நீ சொல்லியிருக்கான். பேசி பேசி பிரச்சனை ஆயிட போறது. பிரச்சனை வரதுக்கு முன்னாடி பொண்ணு கொடுங்க. மீனா 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 3 தடவை கூப்பிட்டாரா? உட்காருங்க, நம்ம வீடு மாதிரி. மீனாவ எப்படி வளர்த்திருக்க பாத்தேளா? இந்த வயசுல இந்த காலத்துல மடிசார் கட்டிட்டு மாமி மாதிரி இருக்கா. ஓகேவா? ஜானகிராமா, நம்ம ஆத்துக்கு ஒரு மகாலட்சுமியை தான் தேர்ந்தெடுத்திருக்காய். மகாலட்சுமியா? அப்ப அவளை மருமகளை ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டலாம். இதுல என்ன நமக்கு சந்தேகம்? சந்தேகம் இல்லம்மா, பொறாம. அதுக்கு தான் இவனை இந்த ஆத்துக்கு ஆட்சி வர வேண்டாம்னு சொன்னேன். ஆமா, பொறாம. கொஞ்சம் சும்மா இருக்கும். இங்கே வந்து என் மானத்தை வாங்காதே. ஏய், இந்த வெத்தல் டப்பா நல்லா இருக்கே, நான் எடுத்துக்கிட்டா? உங்க ஆத்துல உங்க பொருள் எடுத்துக்க ஏன் அனுமதி கேக்குறேன்? ஒண்ணு இல்லனா மீனா நான் மாத்துக்கு வந்துட்டா இந்த பொருள்லாம் நம்மளதா ஆயிடுதுல்ல. ஆ. அதனால பிறந்தமே அவ பர்மிஷன் கேக்குறான். ஆமாம் 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 ஆமாம். மீனா, நோக்கு இப்படி ஒரு நல்ல மாமா கிடைச்சு நீ செஞ்ச பாக்கியம்தான். சரி சரி, பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் மீனா வேலையை ராஜினாமா செஞ்சிடணும். அம்மா ஊரறிய இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படுறா. பேஷா கல்யாணத்தை இந்த ஆத்துல ஜாம் ஜாம் நடத்திடுவோம். இல்ல, அதெல்லாம் முடியாது. என்ன குழப்பம்? எங்க குறவழக்கப்படி கோவில்ல தான் கல்யாணம் பண்ணணும். கோவில்ல பஞ்சலோக விக்கிரகம்லாம் இருக்கும்ல? ஓ இருக்கே. ஆமா, பஞ்சலோக விக்கிரகங்கள் இருக்கான்னு ஏன் கேக்குறேன்? அது பஞ்சலோகத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி. அதாவது நம்ம கடவுளுக்கு எல்லாம் பவர் ஜாஸ்தின்னு சொல்றேன். ஐயர்வாள், எங்காத்து கோவில்ல பஞ்சலோக விக்கிரகங்கள் எக்கச்சக்கமா உண்டு. நான் நேராவே வந்து பாத்துறேன். முகூர்த்த தேதி சீக்கிரம் குறிங்கண்ணா. சாம்பசிவாயர், நீ அட்வொகேட் ஜெனரல் தானே? ஆமா, பின்ன அண்ணன் இருக்கப்போ தம்பிக்கு கல்யாணம் பண்றாளே, இதுக்கு ஒரு நீதி சொல்லுங்க. தம்பி அவசரப்படாதடா. காலம் பூரா உன் வாழ்க்கை உன் கையில தான். என்ன படாத படுத்துட்டு வெக்கமே இல்ல. இது ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட்ல வெக்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ ராத்திரி ஆயிடுச்சு. அடிக்கடி இப்படி ஃபர்ஸ்ட் நைட் வச்சா வெக்க எங்கிருந்து வரும்? முதல் இரவை இப்படி 2 தடவை கொண்டாடின தம்பதிங்க நம்மளாதான் இருப்போம். தோபார், அந்த ஃபர்ஸ்ட் நைட் பிலோமினா கூட, இந்த ஃபர்ஸ்ட் நைட் மீனா கூட. அது அவசரத்துல நடந்தால எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்பதான் செட்டப் நல்லா இருக்கு, உன் கெட்டப் நல்லா இருக்கு. இதை நல்லா பயன்படுத்தணும். இதெல்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? உங்க மதத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா உங்க அண்ணனுங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஆசி வாங்க கால்ல விழுந்தா கூட ஆச்சாரத்தை காப்பாத்துன்னு தான் ஆசி பண்றாங்க. நீ எதுக்கு எங்க அண்ணன்களை கவனிக்கிற? அவெல்லாம் படிக்காதவா. இந்த ஊரு இந்த வீடுன்னு இங்கேயே இருந்ததால இந்த ஜாதி மதம் ஆச்சாரம் இதை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. ஒன்லி பிரில்லியன்ட் நான் தான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் ஐயர் பொண்ணு மீனாவா நடிக்க முடியும்? இது வரைக்கும் அந்த ஆத்துல நீ ஐயர் பொண்ணு மாதிரி நடந்துட்ட. இனிமே அதே மாதிரி நடந்துக்கோ. குறிப்பா என் அண்ணா கல்யாணராமகிட்ட உஷாரா நடந்துக்கோ. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஃபிட்டிங் வைக்கிறதுல அவன் பெரிய ஆளு. கொஞ்ச நாள் லீவ் முடிஞ்சிட்டு ஊருக்கு விடுவோம். வைங்க வைங்க. நம்ம ஆத்துல முதல் முறையா சாப்பிடுறேன். ஆ. சங்கோஜப்படாம சாப்பிடுங்க. அதெல்லாம் சகோஜமே கிடையாது எனக்கு. என்னடா அது? எவர் சில்வர் டம்ளர் ஜலத்தை விடுற? வெள்ளி டம்ளர்ல வைடா. வெள்ளி டம்ளரா? மாமாவுக்கு ஜலமே வேண்டாம். ஏன்? இல்ல, ஜலம் சாப்பிட்டாருன்னா வயிறு ரொம்பிடும். அப்புறம் சாப்பாடு சாப்பிட முடியாது. அதான் சாதமே போட்டுருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ. திருப்தியா சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம வீடு மாதிரி தானே. ஆமா, கரண்டி மட்டும் வெள்ளியா? எல்லா பாத்திரமும் வெள்ளிதான். ரொம்ப முக்கியம். கொட்டுங்க அண்ணா. கல்யாணராமனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலன்னு கேள்விப்பட்டோன்னு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எங்க அண்ணாத்த பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளை பேசி முடிச்சுட்டா. எங்க அண்ணாத்த ரொம்ப பெரிய இடம். அண்ணா எங்க இருக்காரு இப்போ? பாளையங்கோட்டையில முதல்ல இருந்தார். அப்புறம் வேலூருக்கு மாத்திட்டார். இப்ப டிகார்ல இருந்துட்டு இருக்கார். சுத்தம் எல்லாம் ஜெயில் சம்பந்தப்பட்ட இடமா இருக்கு. நேக்கு இந்த சம்பந்தமே வேண்டாம். இந்த வேலை சாப்பாடை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இயேசுவே. ஏசுவா? ஏற்று இல்ல, சேஷு. ஜட்ஜி சேஷு ஐயர் சொல்றார். அவகிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்த பிறகுதான் மாமா பெரியார். அதனால சாப்பிடும் போதெல்லாம் சேஷு ஐயர் நினைச்சுப்பாரு. எனக்கு என்னமோ நீங்க சேசு சேசுன்னு சொல்லும் போதெல்லாம் ஏசு ஏசு காதல விழுறது. அண்ணா, பேட்டரி வீக்கா? மிஷினே இல்ல. அண்ணா நீங்க முதல்ல செவுட்டு மிஷின் வாங்கி மாட்டுங்க. ஆஹா,
இந்த காலத்துல இந்த மாதிரி மனுஷால பாக்குறதே ரொம்ப அபூர்வம். சாப்பிடுற சாதம் கையில இருக்கச்சியே நன்றி மறந்து போற இந்த காலத்துல இன்னமும் சேஷுவை ஞாபகம் வச்சிருக்கேளே. இயேசுவை மறக்க முடியுமா? இப்ப எனக்கு ஏசுன்னு தான் கேட்டுச்சு. ஏசுவா சேசுன்னு தான் சொன்னாரு. கொஞ்சம் சாப்பிட விடுங்களேன். முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் இயேசுவோம்.